எல்லாம் போய் திறந்து நின்று கொண்டு இவர்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது, இவன் வந்தாமல ஊரை ரெண்டாக்கிடுவான், என்னத்தை ரெண்டாக்குவோம், வரதட்சணை வாங்க விடாம ஆக்குவோம், அது உனக்கு வலிக்குது. ஏன் வரதட்சணை நிப்பாட்டி புட்டா ஜமாத்துக்கு வர கமிஷன் என்ன வருது? வருத்தம் அங்க ஜமாத் தலைவருக்கு, ஆலிம்சாவுக்கு வருத்தம் அங்க. எங்க வருமானத்துக்களே இவ்வளவு ரேட்டு வைக்கிறாங்க. ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு இத்தனை செலவு செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு செய்தியை சொல்ல, ஜும்மா மேடையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 1000 பேர், 2000 பேர், 3000 பேர், ஒரு போஸ்டர் இல்ல, ஒரு நோட்டீஸ் இல்ல, ஒரு சேர் செலவு இல்ல, ஒரு மேடைக்கு செலவு இல்ல, ஒரு போலீஸ் பெர்மிஷன் இல்ல, ஒரு மைக்குக்கு காசு இல்ல. ஊர்ல இருக்கிற முஸ்லீம் பூரா எனக்கு சொல்லுங்க உங்க முன்னாடி இந்த அரை மணி நேரம் உட்கார்றாங்க. என்ன சொன்னீர்கள் அவர்களுக்கு? சொல்ல வேண்டியதை சொல்லி இருந்தால், மார்க்கத்தின் சட்டத்தை சொல்லி இருந்தால், திருமறை குர்ஆனை சொல்லி இருந்தால், திருத்தூதரின் போதனைகளை சொல்லி இருந்தால், இந்த கொடுமையில் இந்த சமுதாயத்தை மீட்டெடுத்திருக்கிறாங்க. சொன்னீங்களா? வறுமை வெற்றிக்கான வழியை சொன்னீங்களா? எது சொன்னீங்க? உங்க வருமானத்துக்கான வழியை சொன்னீங்க. சதவ பராத்து கொண்டாடு. எதுக்கு? பாக்கெட் நிரம்பு, வீடு வீடா பாத்தியா ஓதி. மேராஜ் இரவு கொண்டாடு. எதுக்கு? வீடு வீடா பாத்தியா, ரொட்டி, மண்டொட்டி, வாழைப்பழம், புட்டு தினமா வந்து சேரும். ஊருக்கு ஊரு, எங்க ஊர்ல வந்து தேக்ஸாவை வச்சு மண்வெட்டியை சேர்த்தாங்க. அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த இரவு 3 தேக்ஸா லைனா அடுக்கி வச்சு வகைப்படுத்தி மண்வெட்டி எல்லாம் இந்த தேக்ஸாவில் நம்ம கையில சுட்டு மாவு ரொட்டி போட பெரிய ரொட்டி வெள்ளை வெள்ளை இருக்குமே, அரிசி மாவு ரொட்டியா, அது எல்லாம் இந்த தேக்ஸாவில். வாழைப்பழம், பேரிச்சம்பழம் இந்த தேக்ஸாவில். தேக்ஸாவா சேர்த்து அதைத்தான் சொன்னீங்க மக்களுக்கு. அதை கூட உருப்படியா சொன்னீங்களா? அதையும் சொல்ல விடாம பல பேர் என்னத்தை சொல்றாரு ஒரு அளவும் முடியாது. 2 வாரம் வருவான், அதற்குதான் சொல்லுவாரு கேட்போம். புலவாரம் ஒன்னும் புரியல. எங்கேயோ சொல்லாருப்பா, அவர் வந்தார், இவர் இருந்தார், பெரியார் இருந்தார், மகான் இருந்தார். ஊர்ல வந்தவன் போனவனே வர்றாரு, கதை கல்சா எல்லாத்தையும் அவுத்து விடுறாரு. 2ஆவது வாரம் போய் பார்க்கிறான், 3ஆவது வாரம் போய் பார்க்கிறான். எதுக்கு பாரு என்னத்தையோ ஏதாவது பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேச அவர் வேலை அவர் செய்யறார், நம்ம வேலையை நம்ம செய்வோம். என்ன வேலை? குளிச்சு கிழிச்சு போட்டு நீட்டா சென்ட் அடிச்சு ஜம்முன்னு பள்ளியாசனுக்கு அசதியோடு வந்து உட்கார்ந்த உடனே நம்ம வேலை என்ன? தூங்குற வேலைவா? அந்த உடனே அப்படியே ஒரு நோட்டம், ஃபேன் எங்க இருக்குது, நேரம் ஃபேனுக்கு கீழே உட்காரு. வேர்த்துச்சுன்னா தூக்கம் கலைஞ்சிருங்கள, வேர்வை கொட்டி தூக்கம் கலைஞ்சிரும். சேர பார்த்து தேர்ந்தது. அல்லது எப்படி பல ஊர்கள அப்படியே 2 பக்கமும் கபிரிஸ்தான், கதவை அப்படி திறந்து விட்டாச்சுன்னா ஜிலி 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 காத்து வேற. கபிரிஸ்தானுடைய காத்து வருமா? அப்படியே ராத்தா தூண்ல சாஞ்சி உட்கார்ந்தா அதற்கு தாளாட்டு போட வேண்டிய பாட்டை பூரா பாட்டி முடிச்ச உடனே மேட்ரு ஓவரா எழுச்சிட்டாங்க. எல்லாரும் தட்டுவோம். நாளைக்கு கம்பெனி கட்ட வேண்டிய, குடிய வேண்டிய, நிமிர வேண்டியது. உடனே அசலாம் அழைக்கணும்னே எழுச்சி வீட்டை உட்காந்து 2 இப்பதானே செஞ்சிய. இதற்காக எதிர்ப்பு. இதை சொன்ன நம்மளே எதிர்க்கிறோம். ஏன்னா சும்மா மேடை இருக்குது, நீங்க சொல்லுங்கப்பா, மார்க்க மக்களுக்கு விளக்கம் கொடுங்களேன். நாங்களும் அப்படி இருந்தவர்கள் தான், நாங்க வெக்கப்படல. தப்பு செஞ்சவங்க ஆரம்பத்தில் இல்ல, மறுக்கல. ஆரம்பத்தில் நாங்களும் யோக்கியம் இல்ல, நாங்களும் இந்த பாத்தியா ஓடுறவங்க தான், நாங்களும் வீடு வீடா போய் காசு சம்பாதிச்சவங்க தான். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு கட்டத்துல அந்த நாள்ல எங்களை கையில பிடிக்க முடியாது, பிஸியான ஆட்கள் நாங்க. இன்னைக்கு இருக்கிற பிஸி என்ன பிஸி? அந்த ஒரு நாள் இங்க வந்துருங்க, இங்க வந்துருங்க, என் வீட்டுல முடிச்சிருக்கு, மாமா வீட்டுக்கு வா, அண்ணன் வீட்டுக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு, அண்ணன் மாமன் மச்சான் உறவு எல்லாம் அப்பதான் லைனா 3 பேர் 4 பேர் நின்று நிப்பா. அப்ப நம்ம காட்டுல பிஸி இருக்க பந்தா இருக்க சொல்லவே முடியாது. வர்றாங்க, முடிச்சுட்டு வர்றாங்க, வண்டி அப்படி எக்ஸ்பிரஸ் மாதிரி பறக்கும், சல 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 சலன்னு. 2 கால் 3 கால் 5 கால் 5 கால் ஹையஸ்டா இருந்துச்சு. காசு பணத்தை சம்பாதிச்சோம், ஓடினோம். பாத்தியா, மௌலூது, மேராஜ், பராத்து என்ற பெயரால் மக்களை ஏமாற்றி காசு சம்பாதித்தோம். அறியாமல் சம்பாதித்தோம், விவரம் தெரியாமல் சம்பாதிச்சோம், இஸ்லாத்தில் உள்ளது நினைச்சு சம்பாதிச்சோம், குர்ஆன்ல இருக்கு நினைச்சு சம்பாதிச்சோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆஹா இது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய முத்தவள்ளிகள், நம்முடைய தலைவர்கள் அவர்களின் வருமானத்திற்காக ஏற்பாடு செய்து கொண்ட ஒரு வேலை என்பதை விளங்கிய மாத்திரத்தில் அதை விட்டு வெளியில வந்தோம். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் கேட்டே விட்டான்,
தென்காசியில திருவிழா போய் தென்காசியில படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ பெருசா இப்ப என்ன மேடைக்கு மேடை அந்த பாத்தியா மூடுதெல்லாம் பேசிட்டு இருக்கிய நினைவு இருக்கா உனக்கு? எங்க வீட்டுல வந்து ஓடிவிட்டு 25 ரூபா வாங்கிட்டு போய் நினைவு இருக்கா? ஆமா சார் நினைவு இருக்கு. என்ன சொல்லுதேன் ஓடத்தான் செஞ்சேன், அன்னைக்கு ஓட இன்னைக்கு ஓட அப்படின்னு வேற என்ன சொல்லுது? அதுக்காக வேண்டி ஏற்கனவே தப்பு செஞ்சு விட்டோம், ஓடிவிட்டோம். எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்படியே கண்டினியூ பண்ணி தப்பே தொடர்ந்து வரம் தெரியாத காலத்தோடு குடிச்சு விட்டேன். குடிக்கிற தப்புன்னு தெரியுது. ஒருத்தர் வந்து சொல்ல அன்னைக்கு மட்டும் நீ குடிக்கல, எனக்கு பெருசா குடிக்க கூடாதுங்கிறிய. அதுக்காக வேண்டி 4 பேர் இப்படி கேட்கறான்னு சொல்லிவிட்டு குடிய கண்டினியூ பண்றது சரியா? சரிப்பா எனக்கு விவரம் தெரியாம செஞ்ச இன்னைக்கு திரும்பி விட்டேன்னு சொல்றது சரியா? இவற்றை எல்லாம் சொன்னால் இந்த ஊரை 2 ஆக்குறோம். ஏற்கனவே நீங்க ஒண்ணா இருந்தாலும் ஏற்கனவே நீங்க ஒண்ணா இருந்தா நாங்க வந்து 2 ஆக்கி விட்டோம் சொல்லு. 2 ஆக்கத்தான் செஞ்சோம், நாங்க மறுக்கல. ஊரு 2 ஆச்சு. எப்படி 2 ஆச்சு? வரதட்சணை வாங்குற ஒரு பக்கம், வாங்காத ஒரு பக்கம் 2 ஆச்சு. வட்டி வாங்குற ஒரு பக்கம், வாங்காத ஒரு பக்கம் 2 ஆச்சு. சமயபராத்து கொண்டாடுற ஒரு பக்கம், கொண்டாட மாட்டேங்கிற ஒரு பக்கம் 2 ஆச்சு. அல்லாஹ் ரசூல் சொன்னதான் செய்வோம் ஒரு பக்கம், எவரு சொன்னாலும் செய்வோம் அது ஒரு பக்கம் 2 ஆச்சு. இந்த 2 நாள சமுதாயத்துக்கு நன்மையா கேடா? நாங்க 2 ஆக்கி என்ன செஞ்சோம்? 2 இன்னொரு குரூப்பை பிரிச்சுட்டு போய் கொள்ளடிக்க வச்சோமா? அடுத்த முன்னாடி கையிலுக்க வச்சோமா? அது இது மாதிரி எவ்வளவு ஒரு புகாரை கொண்டு வரும்போது கண்ணுக்காலம் உட்கார்ந்து கேளு அப்படி அந்த வீட்டுல போனோமா? வந்துச்சா இல்லையா? உங்கள்ட்ட ஒரு புகார் வந்துச்சுல, இது மாதிரி ஒரு அவதூறு வந்துருச்சு. என்ன செய்யணும் ஜமாத்து? என்ன செய்யணும் முத்தவள்ளி? கூப்பிட்டு விசாரிச்சு நீதி கொடுக்கிற மாதிரி. அதுக்குதானே முத்தவள்ளி, அதுக்குதானே நிர்வாகம். செஞ்சீங்களா? நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அநியாயம் வந்துருச்சா உடனே கூப்பிடப்பா, விசாரியப்பா, முறைப்படுத்து, நீதியை உடனே கொடுது. தாமதமாக வழங்கப்படுகிற நீதி நீதி அல்ல, அநீதி. உடனே பைசல் பண்ணு. தானே நல்லதானே சொல்றோம், குர்ஆனை தானே சொல்றோம், ஹதீஸை தானே சொல்றோம். இதுக்கு போனால் இந்த கூட்டத்தில் சேர்ந்தால் சேர விடாம தடுக்கிறதுக்கு பிளான், எதிர்ப்பு. எப்படி போனேன்னு வச்சுக்க, எப்படியும் கல்யாணத்துக்கு எங்கள்கிட்ட தான் வந்தாகணும். நாங்க ஓலை தரணும்ல, ஓலை தராம உங்க வீட்டுல கல்யாணம் நடந்துருமா? மிரட்டல். உங்க ஓலையை வச்சு என்ன பண்ண? அதெல்லாம் ஒரு காலம். 1980 ஓலை மேட்டுலாம். இன்னைக்கு உங்க ஓலையை விட சூப்பர் ஓலை எங்க ஜமாத்துல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் உங்க போக்கு மாறலாட்டி 10 மணியிலே ஓலை பூச ஊருக்கு உருவாயிருச்சு. 10 மணியிலையும் ஜமாத்து ஓலை கொடுக்கிற வேலையை நாங்களும் தோக வேண்டியது இருக்கும். இந்த ஓலையை காட்டி மிரட்டணும். என்ன பெரிய ஓலை வச்சிருக்கிறிய? ஜமாத்து தப்தரை கொண்டு வந்தா பெரிய வானலோகத்தில் இறங்கி வந்த வானவர்கள் அர்த்தமா? அப்படி ஒரு நினைப்பு அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா உங்க ஜமாத்துல வச்சிருக்கீங்க தப்தரு, அது கூட கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தப்தர் கிடையாது. ஆனா கவர்மெண்ட் அங்கீகரித்துக் கொள்ளும். ஊர்ல இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஜமாத்து பள்ளிவாசலும் அமைப்பு ரிஜிஸ்டர் பண்ண பதிவு செய்யப்பட்டது கிடையாது. எங்க தப்தரு, எங்க ஜமாத்துடைய தப்தரு 333/2003 ரிஜிஸ்ட்ரேஷன் தப்தரு. அதை விட வெயிட் கூட அரசாங்கத்தின் பார்வையில், அதை விட வெயிட் கூட கவர்மெண்ட் பார்வையில். அவன் இதே கொண்டு போய் போட்டா இதுக்குதான் வேடு. இவன் முறையா பதிஞ்சிருக்கான், இனியும் பதியவே இல்லை, கொண்டு போய் நிக்கமா? உங்க தப்தர் ஒண்ணும் போவே இல்லை. தப்தரை கொண்டு வந்து அதோட சத்தினி செய்விய, மார்க்கத்தில் இல்லாத திருமணத்தில் புதுமையை கொண்டு வந்து சேர்த்திய. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு பெரிய துஆ. அதற்கு எதுக்கு? மணமக்களை வாழ்க்கை அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய நினைச்சுக்கிட்டீங்களா? கிடையாது. துவா பெருசா இருந்துச்சுன்னா மாப்பிள்ளைய பெற்றவனும் பொண்ணை பெற்றவனும் கூட ஒரு 10 ரூபா மாங்குழுந்து தருவான். அதுக்கு அந்த துவா. இவன் தரமாட்டான்னு ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவா, 2 வழியில மேட்ரு ஓவர். சரி போதுமப்பா, நேரம் இருக்குது, மணி 1 ஆயிடுச்சு, சாப்பாடு வைக்கணும், என்ன எடுத்து துவாவை சீக்கிரம் முடிச்சு விட்டிய? காரணம் கேளுங்க, 10 இடத்துல முடிப்பாங்க. காரணம் என்ன? நீ 10 நிமிஷம் ஓதுனாலும் சரி, 10 செகண்ட் ஓதுனாலும் சரி, இவன் தர போறது 10 ரூபா தானப்பா. இதுக்கு போட்டு இதுக்கு மணிக்கணக்கா நீட்டிக்கிட்டு இவன் வந்து கல்லுல நார் விழிக்கிற கதை. அதனால மேட்டரை முடிச்சுக்குவோம். தேவையில்லையே அந்த அள்ளி கூத்து போயிடுவோம், எங்களுக்கு தேவையில்லை. நபிகள் நாயகம் காட்டி தந்த ரத்தின சுருக்கமான பிரார்த்தனை எங்களுக்கு போதும். உங்களுடைய ஓட தேவையில்லை.
அதை வச்சு ஒண்ணும் சாதிக்க முடியாது. அதை விட்டு அடித்து மிரட்டல் போன நயாத்துக்காரன் கூட சேர்ந்திய கல்யாணத்துக்கு வராட்டியும் கர்மாதிக்கு வந்துதானே ஆகணும். கபருஸ்தா எங்க கையில தானே, சந்துக்கு போயிட்டு எங்க கையில தானே, அதுவும் 1950 தான். இப்பெல்லாம் கர்மாதிக்கு சந்துக்கு கபருஸ்தான